இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. Deuteronomy 1:31. And in the wilderness where you saw how the Lord your God carried you as a man carries his son in all the way that you went until you came to this place. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் நம்மை சுமக்கிற தேவன். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நாம் கடந்து போகிற பாதைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், ஒரு தாயைப் போல உங்களையும் என்னையும் ஒரு தகப்பனைப் போல அவர் சுமந்து கொண்டு வருகிற தேவன். ஆம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்னும் அவர் ஜீவிக்கிறபடினாலே நீங்களும் நானும் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். வேதம் சொல்வது போல, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறது, என் மகளே, என் மகளே, என் மகனே, நீ கலங்காதே, நான் உன்னை ஏந்தினேன், நான் உன்னை தப்புவித்தேன், நான் உன்னை சுமந்தேன், இனிமேலும் நான் அப்படியே செய்வேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். இந்த நாளிலே கலங்காமல் அவருடைய வார்த்தையின் மேலே தைரியமாய் நம்பிக்கையாய் இருக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஆம், அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று என் வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் வழிநடத்தினார். அநேக விதமான பாடுகள், போராட்டங்கள் வந்தது. அவர்களுடைய பாதையில் அநேக விதமான தடைகள் வந்தது. ஆனாலும் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சென்றது போல உங்களுக்கும் எனக்கும் முன்பாக அவர் நிச்சயமாய் செய்வார். 6 மாதங்களை அற்புதமாய் கழிக்க செய்த தேவன் இந்த 7வது மாதத்திலும் கூட நம்மை அவர் அற்புதமாய் வழிநடத்துவார், நம்மை தாங்குவார், நம்மை ஏந்துவார், நம்மை அவர் சுமப்பார். ஆம், கர்த்தர் ஒருவரே உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற தேவன். உங்களையும் என்னையும் அவரே போஷிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவனும் அவர்தான். ஆமென். அவர் என்ன செய்வார்? ஆபத்துகள் வருகின்ற போது, தீங்கு வருகின்ற போது, போராட்டங்கள் வருகின்ற போது வேதம் சொல்கின்றது, தீங்கு நாளில் அவர் என்னை தன்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். இந்த நாளிலே தேவன் உங்களை அப்படியே செய்வார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்தார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சுமந்து அற்புதமாய் வழிநடத்த போற நம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.